தமிழ்நாட்டில் என்னை வச்சு இணைச்சு பேசாத கட்சிகளே இல்லை. நிச்சயமா. ஏன்னா எதுவுமே வாயை திறந்து பேச முடியாத ஒரு நெருக்கடி சூழலில் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. அதாவது நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை அப்படின்ற ஒரு ஏக்கம் உங்களுக்கு என்னைக்காவது இருந்திருக்கு? இங்கே சாதாரணமாக நல்ல அரசியல் செய்ய வந்தாலே விட மாட்டாங்க. அதை தாண்டி நீங்கள் வேற அரசியலும் இங்கே செய்ய முடியாது. எல்லாருக்கும் ஒரு பார்வை இருக்கு. காளியம்மாள் அரசியலுக்கு வந்த பிறகு நிறைய பேருக்கு தெரிஞ்ச முகமாக மாறி இருக்காங்க. உண்மையில் சொல்ல போனால் காளியம்மாள் தெரிந்த முகமாக மாற வேண்டும் என்று காளியம்மாள் விரும்பலை. உண்மையாவே நான் செய்து கொண்டிருந்த வேலையை அந்த பகுதி மக்கள்கிட்ட போய் நீங்கள் காளியம்மாள் யாருன்னு கேட்டிங்கன்னா மக்கள் சொல்லுவாங்க. கொஞ்சம் நெஞ்சம்லாம் இதை கடந்து வரல. நிறைய பேர் எனக்கு சொன்னது, ஒரு குறுகிய காலத்தில் உங்களுடைய வெளிச்சம் அதிகமாகிடுச்சு அப்படின்னு. இந்த குறுகிய கால வெளிச்சத்திற்கு நான் போட்ட கால விதை கிட்டத்தட்ட 10-15 ஆண்டுகள் நான் களத்தில் நின்று போராடி வழக்கு வாங்கி காவல் நிலையத்தில் போய் நின்று நீதிமன்றத்தில் நின்று மக்களோடு மக்களாக வெயில்னு பார்க்காம மழைன்னு பார்க்காம இரவுன்னு பார்க்காம பகல்னு பார்க்காம காற்றுன்னு இல்லாமல் வெள்ள புயல் காலங்களில் பேரிடர் காலங்களில் கடைசி வரைக்கும் களத்தில் நின்று, ஏன் துப்பாக்கி முனைக்கு நெஞ்சுக்கு நேரம் குறி வச்ச போது கூட அந்த இடத்திலும் நின்று உயிர் போனாலும் பரவாயில்லன்னு போராடிய பிறகுதான் காளியம்மாள் இந்த இடத்துக்கு வந்தேனே தவிர காளியம்மாளுக்கு திடீர்னு வெளிச்சம் அப்படிலாம் இல்லை. இந்த கேள்வியை உங்ககிட்ட கேட்கணும்னு இருந்தது, அதனால தான் நான் அந்த கேள்வியை முன்வைக்கிறேன். உங்களை சரியாக உங்களுடைய தலைமை, அதாவது நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை அப்படின்ற ஒரு ஏக்கம் உங்களுக்கு என்னைக்காவது இருந்திருக்கா? இல்லைங்க, அப்படி சொல்லிட முடியாது. புரிந்து கொள்ளவே இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. நிறைய நேரங்களில் நான் அவரோட எப்படின்னா, நீங்கள் இங்கே சென்னையிலே இருக்கக்கூடிய மாநில ஒருங்கிணைப்பாளர் மாதிரி தினசரி நான் பேசிக்கொள்ள மாட்டேன். மக்கள் பிரச்சனை அப்படின்னா மட்டும் ஒரு குரல் பதிவு வைப்பேன். இது வரைக்கும் என்னுடைய சொந்த காரியமாக நான் அவருக்கு ஒரு பதிவு கூட வச்சது. ஆனால் இந்த மாதிரி பிரச்சனைண்ணே, இங்கே எப்படி பண்ணுறாங்கண்ணே அப்படி நான் எதுவுமே அவர்கிட்ட நான் சொன்னதே கிடையாது. இது வரைக்கும் நான் இது மாதிரி எங்கேயாவது போராட்டம் ஆர்ப்பாட்டம் இல்லை இந்த மாதிரி கூட்டத்துக்கு போகிறேன், இது மாதிரியான பதிவுகள் தான் வைப்பேன். அதுக்கு அண்ணன் உடனே பதில் சொல்லுவாங்க. மற்றபடி நான் தினசரி பேசி கொண்டு இருப்பதெல்லாம் இல்லை. என்னையும் அவர் நிறைய கவனிச்சிருப்பாங்க. நான் என்ன வேலை செஞ்சிட்ருக்கேன், என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத அவங்க கவனிச்சிருப்பாங்க. இதில் தவறான புரிதல் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன்.